அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளின் பள்ளிக்கூட ஆராதனையிலும் பாடல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசபுரம் திருச்சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பாடல் கூட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம். அன்பின் பல்லோ பிதாவே, அப்போ அந்த நாள் தந்ததுக்கு மாட்டேப்பா. இப்போ இங்கே வந்திருக்கவங்களும் வசனங்க, வந்து கொண்டிருக்கவங்களும் வசனம் வச்சு பல பார்த்துங்கப்பா. இப்போ நல்ல பாடலுக்கு நல்ல குரல்த்தி தாருங்க. இயேசு முடிஞ்சு நல்ல பிதாவே, ஆமேன். இந்த பாடல் கூட்டத்தின் முதல் பாடலாக பாடல் 32 3:2 என் ஆத்மாவே நான் உள்ளளவும் நீங்கிற பாடல். அடுத்த பாடலாக பாடல் 304 3:04 துன்பம் உன்னை சூழ்ந்தலை களைத்தாலும் என்ற பாடல்.
பாடலாக பாடல் 204 204 பாவத்தின் பலன் மரணம் என்கிற பாடல்.
நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி நல்ல சுகத்தை மத்திய தந்தார். மீண்டுமாக இந்த காலாண்டின் 12வது வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இம்மட்டுமாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தார். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று நாம் பார்க்கும்போது, கடமை வழியில் நான் ஒரு ஆமை, உண்மை வழியில் நான் ஒரு ஊமை, அன்பில் நிலைத்தால் நான் ஒரு பாமாலை. தேவன் தனது கடமை செய்வதற்காக ஆமே போல வாழ்நாள் முழுவதும் செயல்பட்டு நன்மை செய்வர்களாக சுற்றி தெரிந்தார். அவருக்கு ஒரு கடமை இருந்தது. உண்மையான ஒரு ஆண்டவர் ஊமையாக இருந்து காரியங்களை செயல்படுத்தினார். அவரை பின்பற்றுகிற நாம் எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால், ஒரு பாமாலையாக இருக்க வேண்டும். அன்பில் நிலைத்தால், அவருடைய அன்பில் நாம் நிலைத்தால் நாம் ஒரு பாமாலையாக காணப்பட முடியும். அப்படிப்பட்ட பாமாலையாக இந்த நேரத்தில் அவரை நோக்கி பாடுவதற்காகவும் அவருடைய சத்தியத்தை கேட்பதற்காக வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நல்ல ஓய்நாள் பள்ளிக்கூடத்தை நாம் ஆரம்பிக்கத்தக்கதாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 25வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 25. யாரும் மாறி மாறி வாசிக்க முடியாத தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், பக்கம் 328. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள்.
மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானவை அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அவர் தம்முடைய ஆவியினால் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். யாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென். இப்பொழுதும் இந்த வார விசேஷ காணிக்கை வைத்திருப்பவர்கள் முன்பாக வந்து செலுத்தும்படி அன்போடு கேட்கிறோம். இப்பொழுது இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜபத்தை சகோதரர் எரிக்சன் சார் அவர்கள் ஜபத்தில் வழிநடத்துவார்கள். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக கூடி வந்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் எங்களோடு கூட இருந்துடலாம். இதில் பங்கெடுக்கும் நபர்களை நீர் ஆசீர்வதித்தரலாம். உம்முடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பவும், அவர்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிற செய்திகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கிருபை தாரோம். இதில் ஓய்வு நாள் பாடத்தை நடத்தும் ஆசிரியர்களோடும் கூட இருந்துடலாம். இதில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் நாங்கள் உம்முடைய பாதையிலே தொடர்ந்து நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரோம். இந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ள முடியாமல் இருக்கும் நபர்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை நீர் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீர் தேவனாக இருக்கிறீர், நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் அயல் நாடுகளில் நடக்கும் ஊழியங்கள் பற்றிய ஊழிய அறிக்கை இந்த வாரம் நமக்கு தர இருப்பது சகோதரி லிண்டா அவர்களை முன்பாக அழைக்கிறோம்.
அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தின் அயல்நாட்டு செய்தியின் தலைப்பு என்னென்னா எரிச்சல் அடைந்த ஊழியர். இது நமக்கு தென்கொரியாவில் பிலிப் அப்படின்றவரோட சாட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலாண்டு 13ஆம் வார ஓய்வு நாள் திட்டம் என்னென்னா சிலோனில் உள்ள ஹான்ஹூக் சக்மயுக் அகாடமியில் வந்து மிஷினரி பயிற்சி மையத்தை வந்துட்டு கட்டணும் அப்படின்ற ஒரு திட்டம். இந்த வாரத்தில் வந்துட்டு நம்ம பிலிப் அப்படின்றவரை பார்க்க போகிறோம். அவர் அங்கே காம்பஸ் மிஷினரியாக பயிற்சி திட்டத்தில் வந்து அங்கே சேர்ந்துருக்காரு. ஊழிய பணியாக அங்கே வந்துட்டு படிச்சுட்டு வந்திருக்காங்க வந்துட்டு இங்கே அங்கே ஒரு 3 மாதங்களாக இன்டர்ன்ஷிப்புக்காக வெளியே ஊருக்கு போகிறாரு. அங்கே அட்லாண்டுக்கு வந்துட்டு அங்கே போகிறாங்க. அவங்க விமானத்துலேருந்து இறங்குறாங்க. 3 மாதம் அங்கே இப்போ மற்ற இடத்துக்கு போய் ஊழியம் பண்ண போகிறாங்க. அப்போ அவருக்கு 23 வயது. அவருக்கு வந்துட்டு நேரமே பத்தலை. அவர் ஊழியம் பண்ணுறாரு. அங்கே யாருக்கு பண்ணுறாருன்னா அகதியாக இருந்த மற்ற குழந்தைங்களுக்கு பாடங்களையும் பள்ளி பாடங்கள், அவங்களோட வாழ்க்கை பாடங்கள், ஓய்வு நாள் பாடங்கள் அப்படி எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே சென்று வந்து அவருக்கு அப்போ தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே குரூப்பாக வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு ரூமில் இருக்கணும். அப்போ இவரோட அறைய தோழர் யார் அப்படின்னா 20 வயதுள்ள சாம்வேல் அப்படின்றவர் வந்துட்டு அவர் ரூமுக்கு வராங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு வாடகை வீட்டில் தான் தங்கி இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கு என்ன சண்டை அப்படின்னா பிலிப்பு வந்துட்டு சாம்வேலை பார்த்து ரொம்ப எரிச்சலாக அடைவாங்க. ஏன் அப்படின்னா சாம்வேல் வந்துட்டு பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாகவும் அவர் ரொம்ப நிதானமாகவும் டக்குன்னு பேசாமல் ரொம்ப யோசித்து பேசக்கூடியதாக இருக்கிறாரு. அது வந்துட்டு பிலிப்புக்கு வந்துட்டு அது ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அவர் வந்துட்டு உன்னால் என்ன வேகமாக பேச முடியாதா, ஏன் யோசித்து பேசுகிற, அந்த மாதிரி சின்ன சண்டை தான் அவங்க 2 பேர்த்துக்குமே வரும். ஒரு நாள் என்ன அப்படின்னா கொரியாவில் இருக்க திருச்சபையில் வந்துட்டு ஐக்கிய விருந்துக்கு வந்துட்டு அங்கே போகிறாங்க. அங்கே ஏஞ்சிய சாலடுகள் அப்புறம் பிற உணவுகள்லாம் வந்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ சாம்வேல் வந்துட்டு மீதியான சாப்பாடு நிறையாவே இருக்கிறனால அவர் சூடு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் சூடு பண்ணப்போ அது வந்துட்டு கருகிடுது, பாத்திரத்தோடு ஒட்டிடுது. அப்போ இதை பார்த்து பிலிப்புக்கு வந்துட்டு ரொம்ப கோபம். ஏன்னா அவர் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தார், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் அந்த மாதிரி கருகிடும், நீ வந்துட்டு கவனமாக பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியுமே அவர் வந்துட்டு கருக வச்சுருந்தேன். இவருக்கு வந்துட்டு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அப்போ சாம்வேல் மறுபடியும் இன்னொரு சாப்பாடு எடுத்து சூடு பண்ணுறாரு. அதுவுமே கருகிடுது. இப்போ பிலிப்புக்கு இன்னும் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஆனால் அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. அப்போ இதுலேருந்து அவங்களுக்கு வந்துட்டு பேசுகிறத நிப்பாட்டிடுறாங்க. 2 பேருமே பேசாமல் 1 மாதம் போயிடுது. அப்போது அவங்க அந்த குழந்தைங்களுக்கு போய் அங்கே ஊழியம் பண்ண போகப்போ அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பிலிப்பும் சாம்வேலுமே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து ஜெபம் பண்ணதே கிடையாது. அப்போது பிலிப் யோசிக்கிறாரு, பண்ணணுமா அந்த மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ சரி பண்ணுறாங்க 2 பேருமே. அப்போ சாம்வேல் பண்ண ஜெபத்தை கேட்டு பிலிப் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா சாம்வேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு பிலிப்பை வெறுத்துறக்கூடாது, பிலிப் என்ன வெறுத்தாலும் நான் அவரை வெறுத்துறக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது பிலிப்புக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவருக்கு வந்துட்டு மகிழ்ச்சியாக இன்னும் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இது சாம்வேல் வந்துட்டு அடுத்த நாள் பண்ணுறாரு, மறுநாள் பண்ணுறாரு, இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப எரிச்சலாக தான் இருக்குது. தயவுசெய்து ஆண்டவரே, பிலிப்பை வந்துட்டு நான் வெறுத்துறக்கூடாது, எனக்கு வந்துட்டு அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் ஜெபிக்கிறாரு. இதுலேருந்து அவர் வந்துட்டு சுத்தமாகவே பேசுகிறதில்ல. அவருக்கு வந்துட்டு சாம்வேலை பார்த்தா பிடிக்கிறதில்ல. இது வந்துட்டு 3 மாதம் முடிகிற நேரம் அவங்களோட மோதலும் முடியுது. எப்படி அப்படின்னா பிலிப் வந்துட்டு நைட் வந்துட்டு அவங்க ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க காரில். அப்போது பக்கத்தில் வந்துட்டு சாம்வேல் உட்காந்துருக்காங்க. அவங்க ரொம்ப டயர்டில் லேசாக கண்ணா செஞ்சோடனே கண்ணா செஞ்சுட்டாங்க. சடனாக பார்க்குறாங்க, ஆப்போசிட் ஒரு பெரிய வண்டி வந்து அவங்க வாகனத்தை மோதிடுது. ஒரு சின்ன விபத்து வந்துடுது. அப்போ கார் வந்துட்டு நொறுங்கிடுது. அங்கே ஆப்போசிட் வந்த வண்டியும் நல்லா அடிபட்டுருது. ஆனால் பிலிப்பு சாம்வேல் அந்த வந்த வண்டி ஓட்டுநருக்கும் வந்துட்டு யாருக்குமே ஒன்றுமே ஆகலை. இது வந்துட்டு அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டு ஒருவர் அரவணைச்சு அவங்க முழங்கால் படிக்கிட்டு தேவனுக்கு நன்றி சொல்கிறாங்க.
இதை அப்புறம் இவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாட்கள் வந்துட்டு நாங்கள் ஒன்றாக தான் இருந்தோம், ஊழியர்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணியிருந்தா தேவன் எங்களை இன்னும் ஆசீர்வதிச்சிருப்பாரோ அப்படின்னு வந்துட்டு அவர் யோசிக்கிறாரு. அவங்க தங்கின வாடகை வீட்டோட உரிமையாளர்கிட்ட வந்துட்டு இதை பற்றி பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சாம்பலும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க போய் சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு இது ரட்சிப்பை பற்றிய வேத உரையாடல் அல்ல, இது வந்துட்டு தேவன் வந்துட்டு உங்களுக்கு வழி காட்டியிருக்கிறாரு, உங்கள் கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மறுபடியும் அவங்க 3 மாதம் முடிந்ததுக்கப்புறம் அவங்க ஊருக்கே போகிறாங்க. அப்போ அங்கேயும் போய் இந்த சாட்சியை வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாட்சியை வந்துட்டு எழுதும்படியாகவும் அவங்க கேட்டுக்கொண்டாங்க. அவர் வந்துட்டு தன்னோட சாட்சியை வந்துட்டு எழுதுறாது, நான் சாம்பேலோட இப்படி மோதல் இருந்தது, அப்புறம் நான் வந்துட்டு நிறையா சாதனைகள் படைத்தேன் அப்படின்னு எல்லாமே எழுதுறாரு. அவர் எழுதுனது அவரே வாசிக்கப்போ அவர் வந்துட்டு ஒன்று கவனிக்கிறார், என்ன அப்படின்னா அவர் இயேசுவை குறித்து ஒரு இது கூட எழுதலை. உடனே அவர் கடைசியாக எப்படி முடிக்கிறாருன்னா, நான் பலவீனமாகவும் அகந்தையாகவும் இருந்தேன், ஆனாலும் தேவன் என்னை பயன்படுத்தினார் அப்படின்னு முடிக்கிறாரு. ஆமீன். அயல்நாடு செய்தியை நமக்கு தெளிவாக எடுத்து உரைத்த சகோதரி லிண்டா அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு விசேஷ பாடலை வழங்குவதற்காக திரு ராபர்ட் கென்னடி சார் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே. இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. சத்தியம் அறிந்து வாழும்போதும் விடுதலை நிச்சயமே. சத்தியம் அறிந்து வாழும்போது விடுதலை நிச்சயமே. ஆன்மாவின் மீட்பு வார்த்தையினால் இதுதான் உண்மையே. ஆன்மாவின் மீட்பு வார்த்தையினால் இதுதான் உண்மையே. விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. கடவுளின் ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை. கடவுளின் ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை. ஆவிதான் வாழ்வின் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. ஆவிதான் வாழ்வின் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவரேசு,
நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. பொன்னோ வெள்ளியோ பொருளினாலும் பாவங்கள் மறைவதில்லை. பொன்னோ வெள்ளியோ பொருளினாலும் பாவங்கள் மறைவதில்லை. இயேசுவின் இரத்தத்தால் விடுதலையே, இதுதான் உண்மையே. இயேசுவின் இரத்தத்தால் இதுதான் உண்மையே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு பாடல் பாடும்போதே ஒரு பெரிய விடுதலை வந்துட்டு, அருமையான குரல் பார்க்கும்போதே நமக்கு பெரிய விடுதலை. என்ன அருமையாக சாஃப்டான வாய்ஸ், அருமையாக பாடின சகோதரர் கென்னடி அவர்களுக்கு ஓய்நாள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். இந்த நேரத்திலும் நமக்கு இயற்கை செய்தியை கொடுக்க இருப்பவர் சகோதரி ஜோவிதா அவர்கள். எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த வார இயற்கை செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாண்டா. இந்த பாண்டா பற்றி பார்த்தோன்னா, இதோட இருப்பிடம் வந்து சைனா. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி. இது வந்து இதோட கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட். இது என்ன சாப்பிடும்னு பார்த்தோன்னா, மூங்கில் தான் சாப்பிடும். இதோட வாழ்க்கையே அந்த மூங்கிலில் தான்னு சொல்லலாம். அதாவது மூங்கிலோட இலை, தண்டு அதுதான் வந்து அது ரொம்ப சாப்பிடும். இதோட 15% வந்து உடம்பு இடைக்கு காரணம் வந்து மூங்கில் தான். இதோட பிஹேவியர் பற்றி பார்த்தோன்னா, இது ஒரு தனிமை விரும்பி, எந்த கூட்டத்துக்கூட இல்லாமல் தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறது. இதோட ஒரு வினோதமான திறன் பற்றி பார்த்தோன்னா, வாசனையை வச்சு வந்து அது தொடர்பு கொள்ளக்கூடியது. இது ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளதாக இருக்கிறது. இதோட செயல்கள் பற்றி பார்த்தோன்னா, மரம் ஏறும் தன்மையை உடையது. அதாவது 13,000 ஃபீட் அதால் ஏற முடியும். இது வந்து ஒரு கரடி வகையினால் இதால் நல்லா நீச்சலும் பண்ண முடியும். இதோட லைஃப் ஸ்பேன் பற்றி பார்த்தோன்னா, அதாவது ஆயுள் காலம்னா 18 to 20 வருஷம். அது ஜூவில் இருந்துச்சுன்னா, இல்லை மனுஷங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அது 30 வருஷம் கூட அது வாழலாம். இதோட ரிப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோன்னா, 19 to 90 180 நாட்கள் வந்து அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். அதால் வந்து அதிகபட்சமாக வந்து 2 குட்டி மட்டும்தான் போட முடியும். அதுலேயும் சில நேரம் வந்து அதில் வந்து ஒரு குட்டி இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது தூங்குறது பார்த்தோன்னா 10 hours தான் அதை வந்து தூங்கும். அதாவது ஒரு குழந்தை மாதிரி. இதுலேருந்து நம்ம 2 லெசன் கற்றுக்கலாம். ஒன்று வந்து அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதாவது ஆபத்து காலத்தில் வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஆபத்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா, அது வந்து அதை சமாதானமாக எதுவுமே ஒரு பெரிய பொருளாக பொருட்படுத்திக்காமல் அது வந்து ஜாலியாக ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி தான் நம்மளும் தேவன் மேலே வந்து நம்பிக்கை வைத்து நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஹீப்ரூ 11:6 எபிரேயர் 11:6 எடுத்தவங்க ஆசிங்க.
இதுலேருந்து என்ன பார்க்கலான்னா, நம்ம தேவனை தேடணுன்னா அவர் வந்து நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கார். எந்த தீமையும் இல்லாமல் நம்மளை வந்து பார்த்துக்கொள்வார். ரெண்டாவது பாடம் என்னென்னா, மிகப்பெரிய ஆபத்து, அதாவது அதை ஒரு விலங்கு வந்து அதை சாப்பிட வந்துச்சுன்னா அதால் வந்து தப்பிக்க எந்த சூழ்நிலையுமே இல்லைன்னா அதோட தாளந்தான மரம் ஏறும் திறமையை வந்து அது பயன்படுத்துது. நான் சொன்ன மாதிரி 13,000 அடி வந்து அதால் ஏற முடியும். ஸோ வந்து அவ்வளோ உயரத்துக்கு சில மிருகத்தால் வந்து ஏற முடியாதனால அது அந்த தீங்குலேருந்து தப்பிச்சு கொள்ளுது. இதே மாதிரி தான் நம்மளும், தேவன் நமக்கு வந்து நிறைய தாளந்து கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அதை பயன்படுத்தினா வந்து நம்ம எல்லாத்துலேருந்தும் பாதுகாப்பாக இருக்க முடியும். இவ்வாறு பாடாலிருந்து நம்ம வந்து 2 பாடத்தை கற்றுக்குறோம். இதை வந்து நம்ம வாழ்க்கையில் அபியாசிப்போமாக. ஆமென். தேவன் படைத்த இயற்கையிலிருந்து நல்லவற்றை நமக்கு தெளிவாக எடுத்துக்கூடிய சகோதரி ஜோவிட்டா அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முடிவு பாடலாக பாடலன் 133 அவர்கள் எழுதி பாடுவோம். பாடலன் 133. இன்றைக்கு ஓய்நாள் பள்ளி முடிந்த பிறகு சிறுவர்களுக்கான மனப்பாட வசனம் சொல்ல போட்டி நடைபெறும். யாரும் தவறாது கலந்து கொள்ளபடி கேட்கிறோம். அதே போல் பெரியவர்களுக்கான மனப்பாட வசனம் எழுதும் போட்டி அடுத்த வாரம் சனிக்கிழமை பெரியவர்களுக்கான மனப்பாட வசனம் எழுதும் போட்டி நடைபெறும்.
எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்ப்பதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கான பாடத்தை படிப்பதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, நல்ல ஒரு ஓய்வு நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலையும் கூட நாங்கள் உங்களுடைய காரியங்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. நீங்களே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இந்த முக்கியமான சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கிறதுக்கு உங்களை பரிசுத்தாவின் துணையை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்களே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவங்க குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலாண்டு முழுவதுமாகவே நம்ம என்ன தலைப்பின் கீழே படிச்சுட்டு இருக்கிறோம்? அன்பும் நியாயமும் உள்ள தேவன் அப்படின்ற தலைப்பின் கீழே படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கான பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இவ்வளோ நாள் நம்ம படித்த பாடங்கள்லேருந்து இந்த ஒரு கருத்து என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு ஏதாச்சும் கருத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் என் லைஃப்பில் வந்து அபியாசிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆண்டவர்கிட்ட அதான் அதுக்காக உதவி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற கருத்து ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாராச்சு? எனக்கு வந்து ஒரு சில கருத்துக்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி அந்த ஒரு சில கருத்துக்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான பாடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய ஒவ்வொரு காலாண்டுலேயுமே ஆண்டவரோட குணநலன்களை பற்றி நம்ம படிச்சுட்டே இருப்போம். இந்த காலாண்டில் கூட 2 குணநலன்களை நம்மளால் படிக்க முடிஞ்சுது. அவர் அன்புள்ளவர் அப்படின்ற ஒரு குணம், இன்னொன்று அவர் நியாயம் உள்ளவர் அப்படின்றது. அவர் வந்து ஒரு நியாயாதிபதி, இன்னொன்று அவர்கிட்ட நியாயமும் நீதியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படித்த ஒரு பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து பட்சபாதமே இல்லாமல் எல்லாரையுமே நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து. இதை நம்ம முதல் வார பாடத்தில் நம்ம வந்து படிச்சிருப்போம். அவர் மனுஷங்க வந்து ஒருத்தவங்களுடைய பொசிஷனை வச்சோ இல்லைனா ஒருத்தவங்களோட செல்வாக்கை வச்சு ஒருத்தவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்குது இதை வச்சு அன்பு செலுத்துவாங்க. ஆனால் தேவன் எந்த விதமான ஒரு பட்சபாதமுமே இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிறார் அப்படின்ற இந்த கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் அந்த அன்பில் வந்து ஒரு சுயாதீனம் இருக்குது அப்படின்னு நம்ம படித்தோம். யாரையுமே ஆண்டவர் வந்து படைச்சிட்டு ஒரு ரோபோட்டாக நீ என்னை தான் வந்து நேசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அந்த சாய்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து நம்மளுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு நியாயத்தை நேசிக்கிறாரு அப்படின்னா, தன்னோட ஒரே குமாரனையே வந்து சிலுவையில் பலியாக கொடுத்ததன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் நினச்சிருந்தா வந்து இல்லை உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா அவரோட வார்த்தைகள்லாம் வந்து பொய்யா இருக்கும். அப்படி இல்லாமல் அவர் சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிலுவையை வந்து நம்ம சிலுவையை பற்றி நம்ம வந்து படித்தோம். அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் நம்ம படித்தோம். என்ன அப்படின்னா, ஏன் இந்த உலகத்தில் தீமை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். அது தீமைக்கு வந்து நிறைய பேர் ஏன் தேவனே ஏன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து ப்ளேம் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்கும்போது தேவன் அதுக்கான காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். இந்த பாவத்தோடைய காரணம் என்ன அப்படிலாம் நம்ம வந்து படித்தோம். அதே மாதிரி இந்த பாவத்தின் விளைவால் வந்த இந்த தீமைக்கு என்ன முடிவு அப்படின்னு நம்ம படித்தோம். இது கடைசியில் யார் ஜெயிக்க போகிறா, ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு யுத்தம் நடந்துகிட்ருக்கு, ஒரு மாபெரும் போராட்டம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி நம்ம படித்தோம். கடைசியில் இதில் யார் ஜெயிப்பா அப்படின்றதையும் நம்ம வந்து படித்தோம். ஸோ இந்த நம்மளுக்கான ஃப்யூச்சர், நம்மளுடைய வருங்காலம் எதிர்காலம் வந்து கண்டிப்பாக ஜெயமுள்ளதாக தான் இருக்கும் நம்ம ஆண்டவரை நம்பும்போது அப்படின்றத நம்ம வந்து படித்தோம். ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து கடந்த வாரங்களில் நம்ம படித்த கருத்துக்கள் தான். இன்றைக்கான பாடம் எத்தனாவது பாடம்? 12வது பாடம். இன்றைக்கான பாடத்தோட தலைப்பு என்ன? அன்பும் நியாயமும் 2 பிரதான கற்பனைகள் அப்படின்ற இந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி வந்து படிக்க போகிறோம். இப்போது இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் இப்போ ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி இந்த தீமை இது எல்லாமே ஒரு நாள் என்ன ஆக போகுது? அழிய போகுது. ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்ணீர், கவலைகள், இந்த கஷ்டங்கள் இது எல்லாமே ஒரு நாள் என்ன ஆக போகுது? இல்லாமல் போகுது. ஒரு நாள் நடக்க போகுது. அப்போது நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்ம, அட்வென்டிஸ்டாக இருக்கக்கூடிய நம்ம இதை பற்றி நம்ம ஆண்டவர் எல்லா கவலைகளையும் எல்லா அநீதிகளையும் ஒரு நாள் நீக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இஷ்டப்படி இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியுமா?
முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தோட இன்ட்ரடக்ஷனில் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீதியை நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2 பிரதான கற்பனைகள் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அன்பு, நீதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த 2ஐயும் நம்மளோட லைஃப்பில் ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நம்ம அப்பியாசிக்கணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி நம்ம அப்பியாசிக்கும் போது தான் அது நம்ம பூரணப்பட்டு கடைசியில் நம்ம நித்திய ஜீவனே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன் நம்ம இந்த மாதிரி நீதியை நம்ம நேசிக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்க தேவனை நேசிச்சாங்கன்னா அவங்க எதையும் நேசிப்பாங்க, நீதியையும் நேசிப்பாங்க, நியாயத்தையும் நேசிப்பாங்க. ஏன் அப்படின்னா தேவனை எதை நேசிக்கிறாங்க, நியாயத்தை நேசிக்கிறாங்க. தேவனை நேசிக்கிற நம்மளும் என்ன பண்ணணும், நியாயத்தை நேசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மக்கிட்ட அநீதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ அடுத்து நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா, அப்போ எப்படி தான் நம்ம இந்த நியாயமாக நடந்துக்கிறது இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்னொரு கேள்வி வரும், அப்போ உண்மையான அன்பை எப்படி காட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ நமக்கு தெரியும் நம்ம அன்பாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும்னு. இது 2ஐயும் நான் எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னைக்கான பாடம் நமக்கு அதை தான் கற்றுத்தரப்போகுது. எப்படி நம்ம அன்பாக இருக்கணும், எப்படி நம்ம நியாயத்தை கடைபிடிக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கான பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான மனப்பாட வசனத்தில் கூட என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. நம்ம மனிதர்கள் மீது காட்டக்கூடிய அந்த அன்பு, ஒரு அன்போட ஒரு வெளிப்பாடு தான் நியாயமாக நடந்துக்கிறது. மனிதர்கள் கிட்ட காட்டக்கூடிய அன்பையும் தேவன் கிட்ட காட்டக்கூடிய அன்பையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு தான் இந்த மனப்பாட வசனத்தில் பார்க்க முடியும். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனப்பாட வசனத்தில் பார்க்க முடியும். ஸோ இப்படி ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்பியாசிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம இதை ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம அப்பியாசிக்கணும். அப்போது இது எப்படி நம்ம அப்பியாசிக்கலாம் அப்படின்னா இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பாடம் இருக்குது. அது என்ன பாடம் அப்படின்னா 2 பிரதான கற்பனைகள். இது ஞாயிற்றுக்கிழமை பாடம். 2 பிரதான கற்பனைகள் அப்படின்ட்டு, the 2 greatest commandments அப்படின்னு. இந்த கேள்வியை நான் இப்போ கேட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த பதில் தெரியும். 2 பிரதான கற்பனைகள் என்னதெல்லாம்? முதல் 4 கற்பனைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. மீதி இருக்கிற 6 கற்பனைகள் சக மனிதர்களிடத்தில் அன்பு கூறுவது. அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவது, மனிதர்களிடத்தில் அன்பு கூறுவது. இதுதான் 2 பிரதான கற்பனைகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வேதத்தில் இருக்குதா? இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 22வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். மத்தேயு 22 அதில் 34வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்போ இங்கே வாசிக்கப்பட்ட வசனங்களில் தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு சொன்ன கருத்து கரெக்டு தான். அது நம்ம வேதத்துலேருந்து தான் சொல்லியிருக்கோம். இதை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன கற்பனை அப்படின்னா, உன் தேவனிடத்தில் என்ன பண்ணணும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. தேவனிடத்தில் அன்பு கூறுவது முதலாம் கற்பனை. 2ஆம் கற்பனை என்ன அப்படின்னா, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவாயாக. அது மட்டும் தான் இருக்குதா, இல்லை வேற ஏதாவது அதில் ஒரு முக்கியமான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த ஒரு முக்கியமான வார்த்தை தான். என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. சும்மா பிறனிடத்தில் அன்பு கூறுவது ரொம்ப ஈஸியானது. இப்போது நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்கும்போது, நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது கொஞ்சமாக மற்றவங்களுக்கு கொடுக்குறத நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம். ஓகே, அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளை நம்ம எப்படி நேசிப்போம், நம்மளுடைய சரீரத்துக்குனா நம்ம என்ன மாதிரியான உணவுகளை கொடுப்போம், என்ன மாதிரியான உடைகளை நம்ம உடுத்துவோம், நம்மளை நம்ம எப்படி கவனிப்போம், அதே மாதிரி நம்ம மற்றவங்களை கவனிக்கிறோமா?
நம்மளும் நம்மளோட குடும்பத்தை மட்டும் நம்ம கவனிப்போம். நம்மளுக்காண்டி நமக்கு கீழே வந்து கர்த்தர் கொடுத்துருக்குற அந்த ஒரு ஃபேமிலிக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம செய்வோம். ஆனால் அதே அந்த அன்பை நம்ம குடும்பத்துக்கு நம்ம காட்டுற அந்த அன்பை நம்மளால் மற்றவங்க கிட்ட காட்ட முடியுமா? அப்படி ஒரு அன்பை தான் வந்து இங்கே மற்றவர்களிடத்தில் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறத பார்க்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட நம்ம எப்படி அன்பாக இருக்கிறோமோ அதே ஒரு அன்பை தான் மற்றவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணணும், காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ரெண்டாவது இதை வந்து ஃபாலோ பண்ண ஒரு நபர், அதாவது இந்த ரெண்டாவது இது மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டணும் அப்படின்றத இந்த 6வது கற்பனையிலேருந்து 10வது கற்பனை வரைக்கும் ஃபாலோ பண்ண, அதை வந்து பின்பற்றின ஒரு நபர் ஆண்டவரிடம் ஒரு கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் நான் என் சிறு வயது முதலாகவே பின்பற்றிட்டு இருக்கேனே, இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா பார்க்க முடியும். இது யார் கேட்டாங்க ஆண்டவரிடம்? ஒரு பணக்கார ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருவன். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மத்தேயு 19வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். மத்தேயு 19 16வது வசனத்திலிருந்து நம்மளால் அந்த இன்சிடெண்ட்டை வந்து வாசிக்க முடியும். மத்தேயு 19 16வது வசனத்தில் இருந்தே அதை வாசிக்க முடியும். ஆனால் நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். எங்கே அப்படின்னா, அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜீசஸ் என்ன சொல்லுவாங்க, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, இந்த மாதிரியான கற்பனைகளெல்லாம் சொல்லுவாங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு அப்படின்னு சொல்லும்போது இந்த வாலிபன் என்ன சொல்லுவான், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறேன், கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க இங்கே ஜீசஸ், நீ உன்னோட ஆஸ்தி எல்லாம், நீ பூர்ண சர்க்குணர்னா பர்ஃபெக்டாக நீ வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்த நீ அடையணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், உனக்கு இருக்க எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ணு, என்னை பின்பற்றி வா, அதுக்கப்புறம் நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. இதில் இந்த ஒரு வாலிபன் எந்த ஒரு கற்பனையை இரண்டு பிரதான கற்பனையை நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, இதில் எந்த கற்பனை இந்த வாலிபன் மீறினதை பார்க்க முடியும்? 2வது கற்பனையா 1வது கற்பனையா? 2 கற்பனைகள் பார்த்தோம். ஒன்று வந்து தேவனிடத்தில் அன்பு காட்டணும் அப்படின்றது. 2வது கற்பனை என்னன்னா, மனிதர்களிடத்தில் நம்ம அவங்ககிட்ட அன்பு காட்டணும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு அப்படின்றது. இதில் இந்த வாலிபன் வந்து எந்த கற்பனையை மீறினதை பார்க்க முடியும்? நான் இதை பற்றி யோசிக்கும்போது இந்த பையன் சொல்கிறபடி பார்க்கும்போது அந்த பையன் பண்ணது கரெக்டு தான். அவன் வந்து சின்ன வயசுலேருந்து தாய் தகப்பனு கீழ்ப்படுகிறான், அதுக்கப்புறம் எல்லா ஏழைகளுக்கும் கொடுக்குறான், அவன் பொய் சொல்லலை, இச்சை அவன்கிட்ட இல்லை, விபச்சாரம் இல்லை, இது எதுவுமே இல்லை. அப்போ என்ன அவன்கிட்ட இன்னும் குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவனுடைய தேவன் உலகத்திலேயே அதிகமாக நேசித்தது எது? அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய செல்வம், பணம். அதான் அவனுக்கு வந்து ஆண்டவர் வந்து எல்லாரோட இருதயத்தையும் அறிந்தவர். ஆண்டவருக்கு கரெக்டாக தெரியும் இவனுடைய தெய்வம் வந்து எது அப்படின்னா பணம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட ஆஸ்தி தான் அவனுக்கு முக்கியமாக இருந்துச்சு. இப்போ ஜீசஸ் வந்து உனக்கு நான் வேணுமா இல்லை இந்த ஆஸ்தி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டாங்க. அதுதான் கேட்டாங்க, நீ இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வர தயாராக இருக்கியா, இல்லைனா உனக்கு அந்த ஆஸ்தி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் எப்படி போனானா, திருப்பி துக்கமாக வந்து என்ன பண்ணிட்டான், போயிட்டான் அப்படின்ட்டு இருக்கு. அவன் வந்து வேண்டாம், எனக்கு ஜீசஸ் வேண்டாம், எனக்கு என்னதான் வேணும், ஆஸ்தி தான் வேணும். இத்தனைக்கும் இந்த பையன் சின்ன பையன்லேருந்தே வந்து ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்த, எல்லா கற்பனைகளையும் கடைப்பிடித்த, தன்னை போலேயே பிறனை நேசித்த ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்மளும் வந்து இதே மாதிரி இருப்போம். மற்றவங்களுக்கு செய்கிறதுல நம்ம செய்வோம், நம்மளோட குடும்பத்தோடைய கடமைகளெல்லாம் கரெக்டாக இருப்போம், நம்ம எல்லா கற்பனைகளையும் கடைப்பிடிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஏதோ ஒரே ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா நம்மக்கிட்ட நெகட்டிவாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனே நம்மக்கிட்ட இருந்து எடுக்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு பாவமாக இருக்கும். அந்த பாவம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தான் தெரியும். இந்த ஒரு விஷயம் ஆண்டவர் என்னையும் பிரிக்குது. இன்னைக்கு நீங்கள் இதை யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேணும், உனக்கு நான் வேணுமா, இல்லை உனக்கு அந்த எது வந்து இன்னைக்கு ஆண்டவரை விட நம்மளுக்கு அதிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஒருவேளை நம்மளோட ஃபேமிலி இல்லைன்னா நம்மளோட வேலை, இவனுக்கு வந்து இவனோட மணி, இவனுடைய பணம் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ்க்கு இருந்திருக்கு, அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறான். அதனால தான் அதை விட்டுட்டு என்ன பண்ண முடியல, தேவனை பின்பற்ற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு நாள் வந்து இந்த உலகத்தில் இருக்க அனைத்துமே என்ன ஆக போகுது, அழிய போகுது. இது எல்லாமே அழியக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம அநித்தியமானவைகளை என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு தான்
தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நித்தியமானவைகளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான இந்த பாடத்துலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஒரே ஒரு இதை யோசித்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாவம் என்னையும் ஆண்டவரையும் இன்றைக்கி பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு இதில் நம்ம வாசிச்சிருக்கலாம், ஒரு சின்ன துவாரம் என்ன பண்ணும், ஒரு பெரிய கப்பலை என்ன பண்ணும், மூழ்க பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு சின்ன மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அது வந்து என்ன பண்ணிடும், காலப்போக்கில் அது நம்ம இடம் கொடுக்க அது பெருசாகிட்டே இருக்கும். இந்த ஆஸ்தி உள்ள மனுஷனுக்கு வந்து அந்த பணம் ஆஸ்தி வந்து கொஞ்சம் நாள் ஆக அது அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. அது முக்கியத்துவப்படுத்திகிட்டே இருக்கான். கடைசியில் தேவனே எனக்கு வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அது நம்மளை வந்து சின்னதாக நம்ம பாவத்துக்கு இடம் கொடுத்தா போதும், அது என்ன ஆகிடும், வளர்ந்து பெரிய மரமாகி நம்ம வாழ்க்கையே கடைசியில் அழித்து நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காத மாதிரி அது பண்ணிடும். அதனால இன்னைக்கான பாடத்தில், இந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு பாவத்தை நம்ம நினைவு கூறணும். நான் எந்த பாவம் என்னையும் ஆண்டவரையும் பிரிக்குது அதை நம்ம நினைவு கூர்ந்து அதை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், அறிக்கையிடணும். இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தில் உங்களை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த உலகத்தில் என்கிட்ட எதுவுமே இல்லாட்டியும் நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் நான் உங்ககிட்ட தான் வருவேன், நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு அடுத்து ஒரு பாடம் இருக்குது, இரண்டாவது பாடத்தோட தலைப்பு என்ன, 2 பிரதான பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பிரதான கற்பனைகள் என்னன்னு பார்த்துட்டோம். 2 பிரதான பாவங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க? என்ன 2 பாவம் வந்து ரொம்ப பெரிய பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பிரதானனா ரொம்ப கிரேட்டான ஒன்று, பெரிய ஒன்று, அது என்ன 2 பாவங்கள் பெரிய பாவம்னு சொல்கிறீங்க நீங்கள்? பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். விக்கிரகம் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க, விக்கிரக ஆராதனை இது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன பாவங்கள்? இரண்டாவது பாவம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அநீதி நடக்கிற இடத்துல நமக்கு திராணி இருந்தும் நம்ம அதை வந்து பார்க்காத மாதிரி இருந்தோம், அநீதிக்கு நம்ம வந்து துணை போகிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். எதை வந்து 2 பிரதான பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 135 13 இருந்து 19 வசனங்கள் வரைக்கும் இதை நம்மளால் வாசிக்க முடியும். நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 135 13 இருந்து 19. ஸோ இதில் நம்ம வாசிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் எதை வந்து இங்கே வந்து பிரதான பாவம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது, விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம நிறைய நேரங்களில் என்ன யோசிப்போம், இதை வாசித்ததும் நல்ல வேலை நம்ம இந்த பாவத்தை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். நல்ல வேலை நம்ம எந்த ஒரு விக்கிரகத்தையும் நம்ம வீட்டில் வச்சு நம்ம வணங்கலை, நம்ம எல்லாமே சர்ச்சுக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே விக்கிரகம் அப்படின்றது நம்ம நல்லா வாசிக்கும் போது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் என்னதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போது நிறைய நேரங்களில் நம்மளுக்கு வந்து விருப்பம் வந்து விக்கிரகங்கள் மேலே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வெள்ளி பொன் இது மேலே நிறைய பேருக்கான நாட்டம் நமக்கு உண்டு. இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது கோல்டோட ரேட்லாம் அதிகமாகிட்டே போகுது இல்லையா? அப்போ வந்து என்ன நடக்கும், நிறைய பேருக்கு இன்னும் நம்ம நிறையா வாங்கணும், நிறையா சேர்க்கணும் அப்படின்றதுலாம் ஃபுல் நாட்டமும் இருக்கும். நம்மளோட முழு சிந்தனை, நம்மளோட செயல், நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்மளுடைய இது எப்படி இருக்குன்னா, வெள்ளியும் பொன்னையும் நம்ம சேர்க்கணும் அப்படின்றதுல இருக்கும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் மனிதர்களுடைய கை வேலைகள், இதை யோசிக்கும் போது நம்ம அந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு பக்கம் யோசிக்கும் போது விக்கிரகங்களுக்கு இது பொருந்தும். கை வேலைகளால் செய்யப்படுற கோவில்கள், அதுக்கப்புறம் சிலைகள், இது ஞாபகம் வரும். வேற ஏதாவது கை வேலைகளால் செய்யப்படுறது இன்னைக்கு நமக்கு விக்கிரகமாக மாறி இருக்கா? மனிதர்களோட கை வேலைகள் ஏதாவது ஒன்று இன்னைக்கு நம்மளுக்கு விக்கிரகமாக மாறி இருக்கா? இது நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம எந்த வேலை செஞ்சாலுமே அது விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே இருக்கிற யாருமே வந்து அதை விக்கிரமாக வைக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு அந்த இது டக்குன்னு ஞாபகம் வரல. எனக்கு வந்து இதை சொல்லும்போது மோஸ்ட்லி இப்போ யங் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த விக்கிரகம் கைவேலையாக செய்யப்பட்ட ஒரு பொருள் அப்படி அது வந்து விக்கிரகமாக இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே என்னவாக தான் இருக்குது? மொபைலாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுமே வந்து யாருமே வந்து தேவனை தேடுறதில்ல. அலாம் ஆஃப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து எதில் தான் நடக்குது? ஃபோனில் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அலாம் ஆஃப் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் யாராச்சும் உடனே இன்டர்நெட் ஆன் பண்ணால் யாரெல்லாம் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங் ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு தான் சொல்கிறோம்? வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் ஃபோனில் யாராச்சும் குட் மார்னிங் அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு மெசேஜ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புகிறோம். இது வந்து விக்கிரகம் சேருமா? விக்கிரகமில் வந்து சேருமா? கண்டிப்பாக சேரும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சாத்தான் எந்த மாதிரி யோசிச்சிருக்கான் அப்படின்னா, இவங்க நம்மளோட கர்த்தருடைய பிள்ளைங்க யாரும் வந்து சிலையெல்லாம் வந்து வணங்க போகிறதே கிடையாது. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது ரொம்ப தப்புன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சதும் ஃபோனை நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி எல்லாரோட கருத்துலையுமே என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, லேப்டாப், கம்ப்யூட்டர், இது எல்லாமே மனுஷனுடைய கைவேலைகள் தான், கையால் செய்யப்பட்ட பொருட்கள் தான். இதுக்கு வாய் இருக்குது ஆனால் அது பேசாது, காது இருக்குது கேட்காது. ஆனால் நம்ம அதுக்கு எப்படி இருக்கோம்? அடிமைகளாக இருக்கிறோம். அது தெய்வமாக இருக்குது நிறைய பேத்துக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் விக்கிரகம் மாதிரி காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த கேட்ஜெட்ஸ்க்கு நம்ம அந்த ஃபோனுக்கு டிவிக்கு என்ன பண்ணுறோம்? அடிமைகளாக இருக்கிறத பார்க்க முடியும். வேறு என்னென்ன விக்கிரகங்கள்லாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது? நம்ம சிலைகள், அந்த ஃபோன், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தவிர வேறு எதெல்லாம் இன்றைக்கி வந்து மக்களுக்கு நமக்கும் விக்கிரகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படலாம்? இந்த பணக்கார வாலிபனுக்கு எது விக்கிரகமாக இருந்தது? அவனுடைய ஆஸ்தி. இன்றைக்கி நிறைய பேத்துக்கு அவங்களோட ஆஸ்தி தான் வந்து முக்கியமாக இருக்கும். அவங்க தேவனை நம்புகிறாங்களோ இல்லையோ காலையில் எந்திரிச்ச உடனேயே வந்துட்டு நான் பிஸ்னஸ் பிளான் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க காலையில் எந்திரிச்ச உடனே இதெல்லாம் இன்றைக்கி நான் இந்த இடத்துக்குலாம் போகணும், காலையில் எந்திரிக்கும் போதே வந்து ஃபோனில் வந்து நான் இன்றைக்கி அங்கே வரேன் அந்த மாதிரி சொல்லி பிஸ்னஸை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில் எந்திரிச்சதும். அது வந்து ஒரு விக்கிரகம். வேறு என்னென்னலாம் விக்கிரகமாக பார்க்கப்படலாம் இந்த காலங்களில்? ஒரு சில விஷயங்கள் நான் எழுதி வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஃபர்னிச்சர்ஸ். சில பேத்துக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வீடுகள் கட்டணும், அப்புறம் அது மேலே ஒரு நாட்டம் இருக்கும். பெரிய வீடு கட்டணும், அதில் நல்ல ஒரு உட்டு, நல்ல ஒரு விலையுயர்ந்த உட்டில் வந்து எல்லா ஜாமான்களும் வந்து பண்ணணும். ஒரு ஃபர்னிச்சர், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே ஒரு நாட்டம் இருக்கும். அதுக்காக தான் அவங்க ஃபுல் பணத்தையும் செலவு பண்ணுவாங்க. அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அதுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு நான் தப்புன்னு கிடையாது, அது விக்கிரகமாக மாறிடக்கூடாது அப்படின்றதான் ஒரு விஷயம். இன்னும் என்னென்னா, நிறைய பேத்துக்கு நகை அது மேலே வந்து ஒரு கிரேஸ் இருக்கும். ஆனால் நம்மளுடைய சர்ச்சில் மோஸ்ட்லி அது மேலே யாருக்கும் வந்து கிரேஸ் இருக்காது. ஏன்னா நம்ம அதை போடுறதில்ல. ஒருவேளை போடுறவங்க, உண்மைக்கும் போடுறவங்க நிறைய வாங்கணும், ஒரு நியூ டிசைன் வருது அப்படின்னா நான் உடனே போய் நான் வேறு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் நிறைய பேத்துக்கு. இன்னும் பணத்தின் மேலே, அதுக்கப்புறம் மக்கள் மேலே எப்படி நமக்கு விக்கிரகமாக எப்படி மக்கள் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சில பேர் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஒரு ஃபேமிலி உமனாக இருக்கும், நம்ம வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலைகளும் நம்ம போன உடனே நம்ம காலையில் எந்திரிச்சோடனே அதை தான் நம்ம செய்வோம். தேவனை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை செய்ய நிறைய நேரங்களில் ப்ரேயர் அப்புறம் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு வார்த்தையில் ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா கடமைகளையும் கரெக்டாக செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னா தேவனை தேட மாட்டாங்க. இது ஒரு விக்கிரகமாக இருக்குது. இன்னும் வேறு என்னெல்லாம் விக்கிரகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து பார்த்துக்கிறது, நம்மளை தேவனுக்கு மேலே வைக்கிறது. எனக்கு எல்லாமே தெரியும், தேவன் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை. என்னால் எல்லாமே முடியும், எனக்கு வந்து தேவனோட ஒத்தாசை எதுலேயுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை இருக்குது. இன்னும் நம்மளோட வேலை ஒரு விக்கிரகமாக இருக்குது நிறைய பேத்துக்கு. இன்னொன்று, இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, இப்போது கொரியான்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் வந்து இப்போது ஒரு பாப் மியூசிக் வந்து ஃபேமஸாக இருக்குது, கேபாப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மியூசிக்கில் வந்து நிறைய இந்திய வாலிபர்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. அது ஒரு மியூசிக். அது வந்து எப்படின்னா, அங்கே இருப்பாங்க ஒரு சில மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, சிங்கர்ஸ் இருக்காங்க, டான்சர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஐடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடல்னா தமிழ் என்னது விக்கிரகம் அப்படின்னு தான் அர்த்தம், ஒரு சிலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் வந்து அவங்கள கூப்பிடுறாங்க, ஐடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மக்கள் அதை ரொம்ப காமனாக என்ன பண்ணுறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்தை. இப்படிப்பட்டதுக்கும் நிறைய பேர் என்ன விக்கிரகமாக வச்சுருக்காங்க. முந்தி வந்து விக்கிரக ஃபோட்டோஸ் இல்லைன்னா விக்கிரக சிலை வீட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய ஃபோட்டோஸு, மக்களுடைய இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது. நிறைய சிங்கர்ஸோட ஃபோட்டோஸை வந்து வீட்டில் ஒட்டி வச்சுருக்கிறது, அவங்க பேகு, கீ செயின்,
செயினு, வாட்டர் பாட்டில், ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அப்படியே வந்து முழுசாக அடிக்ட் ஆகிருப்பாங்க ஒரு மனுஷனுக்கு. அது ஒரு வாலிப பையனாக இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணாக இருக்கலாம், அவங்களுக்கு முழுவதும் அடிமைப்பட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்குது, நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், இன்றைக்கி எது வந்து எனக்கு ஆண்டவருக்கு மேலே இருக்குது, எது எனக்கு விக்கிரகமாக இருக்குது, நான் எந்த விஷயத்த ஆண்டவரை விட அதிகமாக நேசிக்கிறேன், தேடுறேன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி ஒருவேளை அந்த விஷயம் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், மாற்றிக்கணும், ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கப்புறம் ஒரு வசனம் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மிஸ்டேக், ஒரு பெரிய பாவம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஃபஸ்ட்டு கற்பனையை மீறுறது. 2 பிரதான கற்பனைகள் பார்த்தோம். ஒன்று என்னது, தேவனிடத்தில் அன்பு கூறுவது. தேவன் அல்லாததில் அன்பு கூறுறது தான் அப்போ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஃபஸ்ட்டு பிரதான பாவம். 2வது பிரதான பாவம் என்ன அப்படின்னா, மனிதர்களிடத்தில் காட்ட வேண்டிய அன்பை நம்ம செலுத்தாமல் இருக்கோம் அப்படின்னா அது 2வது பிரதான பாவம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம சகரியா 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். சகரியா 7 9-12 நம்ம வாசிக்கலாம். சகரியா 7 ஓகே. ஸோ இங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா உண்மையாக இருக்கணும், தயவு, இரக்கம், இதெல்லாம் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இதுதான் நம்ம மற்றவங்க கிட்ட காட்டுற அன்பு. ஆனால் அவரோட பிள்ளைங்க அவங்க இருதயத்தை எப்படி ஆக்கிக்கிறாங்களாம், இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க, இருதயம் வந்து எப்படி இருக்குதா, வைராக்கியமாக இருக்குதா, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் அங்கே கொடுத்துருக்குறாங்களா? வைராக்கியமா இல்லை வேறு எதுவுமா? அது என்ன வார்த்தை, வைராக்கியம் இருக்காங்க, வைரமாக்கினார்கள் இருதயத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த வசனத்தை ஃபஸ்ட்டு நான் வாசிக்கும் போது என்ன நினச்சேன்னா, நீங்கள் எப்படி வாசிச்சிங்களோ அதே மாதிரி தான் வாசித்தேன், வைராக்கியமாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி நல்லா வாசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, இது நாங்கள் அங்கே இருக்க சர்ச்சில் வந்து இப்படி நான் அலௌடாக நான் சத்தமாக வாசித்தேன். அப்போ அங்கே இருக்கிற அந்த ஒரு பாஸ்டர் வந்து கரெக்ட் பண்ணாங்க, இது வந்து வைராக்கியம் கிடையாது, வைரம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கற்பனையை நம்ம வந்து பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கிறோம். ஒரு வேளை வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அவருக்கு தான் நான் முதலிடம் கொடுக்குறேன், எல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன், அவருக்கு தான் எல்லா விதத்துலேயும் நான் எனக்கு வேறு எந்த விக்கிரகமும் இல்லை, நான் வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட இருதயம் எப்படி இருக்குதான், வைரமாக இருக்குது அப்படின்னா. அப்படின்னா என்னது, தங்கமான மனசு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்களா? தங்கமான மனசுன்னு ஏன் ஒருத்தவங்கள சொல்லுவாங்க? ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு சொல்கிறதுக்காக தங்கமான மனசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆனால் நீங்களோ உங்கள் இருதயத்தை வைரமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வைரம்னா, அதுக்கு ஏன் நம்மளை பார்த்து ஏன் ஆண்டவர் உங்கள் இருதயம் வைரம் மாதிரி இருக்குன்னு ஏன் சொல்லணும்? அது நல்ல ஒரு கமெண்ட் தானே, நல்ல ஒரு விஷயம் தானே, ஏன் வந்து அதை இங்கே கெட்ட விஷயமா சொல்லியிருக்காங்க? வைரத்தை வேறு ஏதாச்சும் கட் பண்ண முடியுமா? வைரத்தை எதை வச்சு தான் கட் பண்ண முடியும்? வைரத்தை வச்சு தான் கட் பண்ண முடியும். அப்படி தான் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த ஒரு கல், வைரக்கல் அப்படின்றத உடைக்கவே முடியாது. அதை அப்படி தான் எப்படி இருக்கான் நம்ம இருதயம். மனுஷங்க படுற கஷ்டத்தையும், மனுஷங்க வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க படுற வேதனைகளையும் நம்ம பார்த்தும் நம்ம இருதயம் எப்படி இருக்குது, வைரமாக இருக்குது, கொஞ்சம் கூட இலகவே இல்லை, அப்படியே கடினமாக இருக்குது நம்ம இருதயம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த 2 பிரதான பாவங்கள் என்னெல்லாம் அப்போது, ஃபஸ்ட் என்னது, தேவனை தவிர வேற எதை நம்ம விக்கிரகமாக வச்சாலும் விக்கிரகாராதனை அப்படின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பாவம் என்னது, விக்கிரகாராதனை. 2வது பாவம் என்னது, இருதயத்தின் கடினம், வைரமான இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்படி ஒருவேளை இந்த வைரமான இருதயத்தோடய நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு கல் நம்ம மேலே வந்து விழும். அப்போ நம்ம என்ன ஆயிடுவோம், நொறுங்கி ஒன்றுமே இல்லாமல் தூசி மாதிரி ஆயிடுவோம், நமக்கு அழிவு தான் கடைசியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரியான இருதயம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ 2 பிரதான பாவங்கள் என்னெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்.
இதுக்கப்புறம் ஒரு பாடம் இருக்குது, தேவன் நியாயத்தை விரும்புகிறார் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இதை வந்து இந்த சென்டென்ஸை வந்து பைபிள்லேருந்து எடுத்துருக்குறாங்களா இல்லைனா இந்த ஆசிரியரே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேதத்தில் வந்து இருக்குது, தேவன் வந்து உண்மைக்குமே நியாயத்தை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே நம்ம வாசிக்கலாம்? சங்கீதம் 33:5 வாசிக்கலாம். சங்கீதம் 33:5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் எப்படி இருக்கிறாரு? பிரியப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு வசனம் இருக்குது, ஏசாயா 61:8 நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் 8வது வசனம். இதில் வந்து ஆண்டவர் எதை விரும்புகிறத பார்க்குறோம்? நியாயத்தை அவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வசனங்கள்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த வைரமான இருதயம், அந்த மாதிரி இருதயம் இருக்க யார் விரும்பலை? ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் வந்து எதை தான் விரும்புகிறாங்க? நியாயமாக இருக்கணும் அப்படின்றத தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அவர் விரும்புகிறது ஒன்று, ஆனால் நம்ம இருக்கிறது எப்படி? வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சங்கீதம் 82 அந்த முழு அதிகாரமே வந்து நம்ம எப்படிப்பட்ட குணநலங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு தான் வந்து இருக்குது. நம்ம பார்க்கலாம். நான் வந்து வாசிக்கிறேன். எதுவரைக்கும் நீங்கள் அநியாயமாய் தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வந்து ஒரு விதமாக அவங்க இருக்காங்களாம். எப்படி இருக்கிறாங்க? ரெண்டு ஆன்சர் இருக்குது இதில். எத்தனாவது வசனத்தில் அப்படின்னா 5வது வசனத்தில். அவர் எதிர்பார்க்குறது நம்மக்கிட்ட நீதியும் நியாயமும், ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? ஃபஸ்ட் அந்த 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்ம எப்படி இருக்கிறோம்? அறியாமலும் உணராமலும் இருக்கிறோம். நம்ம என்னது அறியலை? என்ன நமக்கு வந்து சத்தியம் நல்லா தெரியுது, நம்ம நல்ல உணர்வுள்ள ஆவியில் தான் இருக்கோம். ஆண்டவர் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை தேடுறோம், நம்ம பைபிள் ரீட் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம். இன்னும் நம்ம என்னது அறியலை, என்னதை உணரலை? தேவனுடைய அன்பை இன்னும் நம்ம உணரலையா? இந்த மேலே சொல்லப்பட்ட வசனங்கள் எதை நமக்கு சுட்டி காட்டுது? நம்ம எதை அறியாமல் உணராமல் இருக்கோம்? நியாயம் செய்கிறது, ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் ஆதரிக்கிறது, அவங்கள விடுவிக்கிறது, அவங்கள தப்பு வைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள். அதாவது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை, நம்மளுக்கு அதை பற்றின கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லை. நம்ம ஃபேமிலி, நம்மளோட பிள்ளைங்க, அந்த இதில் தான் நம்மளோட ஃபுல் மைண்டுமே எதில் தான் இருக்குது? அதில் தான் இருக்குது. எப்படியாச்சும் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும். இதில் தான் நம்மளோட ஃபுல் சிந்தனையுமே இருக்கே தவிர நம்மளுக்கு மற்றவங்களை படுற கஷ்டங்கள், மற்றவங்க நம்மளுக்கு அடுத்தவங்களை என்னென்ன கஷ்டப்படுறாங்க அதை பற்றின கொஞ்சம் கூட நமக்கு அதை பற்றி நம்ம அறியாமலும் அதை நம்ம உணராமலும் இருக்கோம். இப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நம்ம வந்து போயிடுறோம் நிறைய நேரங்களில். ஸோ இதுதான் வந்து இங்கே பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் நம்ம மற்றவங்களை குறித்து கொஞ்சம் கூட என்ன பண்ணுறது கிடையாது, அக்கறை காட்டுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது ஒரு வேளை நம்ம சர்ச் மெம்பராக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு வேளை இப்போ ஒரு டீச்சராக இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளை ஃபேமிலிக்கு அல்லாத மற்றவங்க படுற கஷ்டத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பார்க்குறது இல்லை, கண்ணை என்ன பண்ணிக்கிறோம், மூடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து ஆண்டவருக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் விரும்புகிறது அவரோட பிள்ளைகள் நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும்னு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் எனக்கு என்னோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா சுயநலம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க முடியும். மீகா 6:8 நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இந்த வசனம். மீகா 6:8 ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான். ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறது எல்லாமே 3 விஷயந்தான். என்னதெல்லாம்? நியாயத்தை செய்யணும், இரக்கமாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும்.
இதை இல்லாமல் வேறு என்ன உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாங்க. நம்ம வந்து சில நேரங்களில் நம்ம கர்த்தர்கிட்ட மனத்தாழ்மையாக இருப்போம், நம்ம கர்த்தர்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம நல்லா இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட நியாயம் இருக்காது, இரக்கம் இருக்காது. ஒரு இது கஷ்டப்படும் போது யாராச்சும் வந்து சாப்பாடு ஏதாவது கேட்கும்போது உண்மைக்குமே அவங்க கஷ்டப்படுறத பார்த்தா கூட இல்லை என்கிட்ட இல்லை, எனக்கு நம்ம என்ன யோசிச்சிருவோன்னா, இப்போ நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்காதே, அந்த ஒரு சுயநலம் நமக்குள்ளே வந்துடும். ஒரு அம்மாவாக இருக்கும்போது தன்னோட பிள்ளைங்களுக்கு மேலே அது வந்துடும், ஒரு அப்பாவாக இருக்கும்போது தன்னோட ஒய்ஃப் மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் அந்த ஒரு அன்பு வந்துடும். ஆனால் மற்றவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற தோணாது, ஒரு சுயநலம் நமக்கு வந்துடுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு தப்பான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம திருத்திக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தேவன் ஏன் நம்ம திருத்திக்கணும் அப்படின்னா, தேவன் என்ன தான் விரும்புகிறாரு, நியாயத்தை தான் விரும்புகிறாரு. நம்மக்கிட்ட நம்ம அநியாயமாக நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த பாடம் என்ன கற்று தருது அப்படின்னா, திக்கற்றவர்கள் யாராச்சும் இருக்காங்க நம்மளுடைய சபையிலையோ இல்லை நம்ம பக்கத்துலையோ நம்ம தெரிஞ்சவங்களோ, யாராவது ஏதாவது ஒரு கஷ்டம், எல்லாருக்குமே பண கஷ்டம் இருக்காது, எல்லாருக்குமே வேறு கஷ்டங்கள் இருக்கும். சில பேர் வந்து அவங்கக்கிட்ட பேசணும், ஆறுதலான்னு கூட நினைப்பாங்க. ஸோ என்ன கஷ்டம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்போது ஒரு இதில் வாசிக்கும்போது இது நான் வாசிச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க பசியாக அவங்கக்கிட்ட வந்து சாப்பாடு கேட்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம நீல் டவுன் போட்டு வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணுறது விட அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம போய் எதுவுமே பண்ணுறதில்ல சொசைட்டியில் மற்றவங்களுக்கு அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாடம் கூட அதை தான் சொல்லுது, நியாயத்தை நிலைநிறுத்த அழைக்கப்பட்டோம். நம்ம அதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நியாயத்தை என்ன பண்ணணும், நிலைநிறுத்தணும். இவங்க நியாயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை விரும்புகிறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது அப்படின்னா, ஏசாயா 1:17 நம்ம வாசிக்கலாம். இப்போ 10வது அதிகாரம் 1, 2, 3 நம்ம வாசிக்கலாம். 10வது அதிகாரம் 1, 2, 3. இதில் நம்ம என்ன வாசிக்கிறோம், ஃபஸ்ட்டு நம்ம வாசித்தோம் 1:17 வந்து ஆண்டவர் ஒரு சில விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறாங்க. நியாயமாக இருங்க, நன்மை செய்யுங்க, திக்கற்றவர்களையும் ஒடுக்கப்பட்டவங்களையும் ஆதரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் 10வது அதிகாரத்தில், அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக நம்ம இருக்கோம். அதனால நம்மளுக்கு கடைசியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய கோபம் கண்டிப்பாக நம்ம மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எரேமியாவில் 22 13, 15, 16, 17 இந்த வசனங்களை வாசிக்கும் போதும் நம்மளுக்கு அதே கருத்து தான் வந்து தெரியும். நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு விஷயம், நம்ம வந்து அநியாயமாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த அநியாயம் இருக்கா? இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், பப்ளிக்கான ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம்னா எல்லாரும் வந்து லைனில் நிற்பாங்க. ஆனால் நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ளீஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்றுப்போம். உண்மைக்குமே உடம்பு சரியில்லைன்னா நம்ம அதை செய்யலாம், தப்பு இல்லை. இல்லைனா பொதுவாக இந்த லைனில் நிற்கிறதுல வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்தே இந்த ஒரு குணம் நமக்கு வந்துடுது. சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன பண்ணிடுறோம், பொய் சொல்கிறோம், அநியாயமாக நடந்துக்கிறோம். நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா விரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் ஜீசஸ் வந்து இதை வெளிப்படையாகவே வந்து சொல்கிறாரு. வேதபாரர்கிட்டையும் பரிசேயர்கள்கிட்டையும் நீங்கள் வந்து சீரகத்திலையும் வெந்தயத்திலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, தசம பாகம் செலுத்துறீங்க. ஆனால் விசேஷமானது என்னது, நீதி, இரக்கம், விசுவாசம், இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய நேரங்களில் முக்கியமான இதை வந்து விட்டுடுறோம். அநியாயம் தான் முக்கியமாக நம்ம பண்ணுறோம். அந்த எதெல்லாம் அநியாயம்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த நீதியாக இல்லாமல், இரக்கமாக இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நம்மளாக வந்து முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணுன்னு பார்க்குறோம். நம்ம இப்படிப்பட்டவங்கலாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, வெளிப்புறத்தில் பார்க்க எப்படி இருக்கோமா, அழகாக இருக்கும். நம்ம வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கும். நம்ம வெளிப்புறத்தில் பார்க்கும்போது நம்மளை இவங்கள மாதிரி ஒருத்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம யாருமே நம்மளை பார்க்காத நேரத்தில் நம்ம அநியாயமாக நிறைய காரியங்களை செய்கிறோம். இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, ஒரு வேளை இப்போ நமக்கு ஒரு வேலை வேணும், ஏதாச்சும் ஒன்று, ஏதாவது ஒரு முக்கியமாக ஒன்று வேணும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நம்மளே என்ன பண்ணுறோம்,
லஞ்சம் கொடுக்குறோம், கொஞ்சம் அதை நம்ம லஞ்சம்னு சொல்கிறது கிடையாது, நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், பண விஷயத்தில் இந்த மாதிரி நிறைய காரியங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், அநியாயமாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்டவங்களோட இருதயம் எப்படி இருக்கா, மாயமாலை நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னொன்று அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு. வெளிப்புறத்தில் பார்க்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்டியனாக தான் இருப்போம், ஆனால் இருதயம் எப்படி இருக்கும், தேவனை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கும், இருதயத்தில் அக்கிரமம் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட வகையிலேருந்து நம்ம திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தேவன்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கடைசியாக ஒரு பாடம் இருக்குது, என்ன அப்படின்னா எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி. இந்த இன்சிடென்ட் சொன்னோன்னே ஞாபகம் வந்துடும். இது என்ன இன்சிடெண்ட்டில் வரும், நல்ல சமாரியன் அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் தான் இது வரும். எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இயேசு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு உவமையை வந்து சொல்லுவாங்க. அந்த உவமையில் கடைசியில் அந்த நல்ல சமாரியன் வந்து அடிபட்டிருக்கிற ஒருத்தனுக்கு என்ன பண்ணுவான், உதவி செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதையே வந்து ஜீசஸ் பண்ணாங்களா, அடிபட்டவங்களுக்கு, கண்ணு தெரியாதவங்கள போய் சந்திக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்கிறது, விதவைகளை பார்க்குறது, அதுக்கப்புறம் விபச்சாரக்காரங்களை போய் சந்திக்கிறது, நோய் உள்ளவங்களை பார்க்குறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஜீசஸ் பண்ணாங்களா, பண்ணதை நம்மளால் பார்க்க முடியும். ஜீசஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏசு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏசாயா 61:1-2 வந்து ஏசு கிறிஸ்துவ பற்றி ஒரு விஷயம் இருக்குது, அது அப்படியே வந்து அவர் நிறைவேற்றினார். ஏசாயா வந்து புலம்புவார், இப்படி ஒருத்தர் இல்லையே, 61வது அதிகாரத்தில் 1-2 சொல்லப்படுற மாதிரி ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புவார். அதை அப்படியே நிறைவேற்றினார் ஆண்டவர். அதையும் வந்து கோட் பண்ணி காட்டுவாங்க ஆண்டவர். எங்கே அப்படின்னா லூக்கா 4வது அதிகாரத்தில் 16-21 வரைக்கும் வாசிக்கும்போது, ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் பாவிகளுக்காகவும் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் ஜீசஸ் வந்து சொல்கிறாங்க, அதையா செய்கிறாங்க. நிறைய நேரங்களில் நம்ம வந்து நீதி நியாயத்தை குறித்து பேசுவோம், நம்ம எல்லாருமே பேசுவோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கண்ணை மூடிட்டு இல்லை எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம போயிடுறோம். ஸோ இது ஒரு கெட்ட விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம அதை செயலில் வந்து காட்டுறதில்ல. நம்ம விசுவாசத்தை நம்ம செயலில் காட்டலை அப்படின்னா அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்குது, செத்த விசுவாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குது, செத்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம ஆண்டவரை போல் பேசவும் செய்யணும், அதே சமயத்துக்கு செய்யவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு ஆண்டவர் தான் நம்மளுக்கு உதவி செய்யணும். நம்மளால் ஜீசஸ் அளவுக்கு மிராக்கிள்ஸ் செய்ய முடியாது. ஒரு மரித்த ஒருத்தனை உயிரோடு எழுப்புறதோ இல்லைனா குருடரை வந்து சரி செய்கிறதோ முடியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க லைஃப்பில் என்ன பண்ணணும்னா மற்றவங்க வாழ்க்கையில் ஒளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்ன முடியுமோ, எவ்வளோ நல்லது முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம மற்றவங்களுக்காண்டி செய்யணும். அப்படி நம்ம செய்யும்போது ஒருவேளை ஒருத்தவங்க சாப்பாடுக்காண்டி ப்ரேயர் பண்ணிருந்துருப்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு யார் மூலமாவது கிடைக்கணும், ஒரு அரிசி கிடைக்கணும். திடீர்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இன்னைக்கு நான் யாரை சந்திக்கணும்னு கேட்கும்போது அந்த நபரோட பேரை ஆண்டவர் உங்கள் மனசை ஞாபகப்படுத்துவார். நீங்கள் போய் அவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா அதிசயமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். நீங்கள் கூட வந்து அற்புதம் பண்ணலாம் நிறைய ஆண்டவர் மூலமாக. ஸோ இப்படி பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரோட நமக்கு எப்படி இருக்குன்னா உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னைக்கான பாடத்தில் ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா எந்த ஒரு பாவம் நம்மளையும் ஆண்டவரையும் பிரிக்குது நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் நமக்கு இன்றைக்கி விக்கிரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம இருதயம் வந்து வைரம் மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்மளே போய் ஆண்டவர்கிட்ட விழுந்து என்ன பண்ணணும், நம்மளே நம்ம உடச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற கஷ்டப்படுறவங்கள போய் நம்ம என்ன பண்ணணும், சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்களோட தேவைகளை நம்ம செய்யணும், ஏன்னா அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கடைசியில் அவரோட அழைப்புக்கு நம்மளை நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்ம மனசில் பேசுவார். நம்ம மூலமாக நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து எப்படி இருக்குன்னா ஒளிமயமாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு கருவியாக இருக்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நிறைய பேருக்கு நம்ம ஒரு கலங்கரை விளக்காக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வரும்போது நம்மளை பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே நீ வந்து எஜமானோட சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம இது எதையுமே நான் கடைப்பிடிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் கல் மனசாக தான் இருப்பேன், நான் அன்பாக இருக்க மாட்டேன், நியாயமாக இருக்க மாட்டேன், இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா கடைசியில் என்ன சொல்லுவாங்க, அந்த இன்சிடெண்ட்டில் ஆண்டவர் என்ன சொன்னாங்க, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனுக்கு பதிலாக பொல்லாதவர்களே நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அழுகையும் பற்கடிப்பும் இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பிடுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுவோம். இதுக்கு நம்மளால் முடியாது, ஆனால் ஆண்டவரோட உதவி அவரோட ஒத்தாசை ஒவ்வொரு நிமிஷமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நிறைய பெரிய காரியங்களை வந்து செய்ய முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம அபியாசிப்போம். தேவன் நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாராச்சும் ஜெபம் பண்ணுறீங்களா?
ஆமென்.